ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய தமிழ் புக்கில் 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். இதோட எடிஷன் என்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2017, 15, 14 இதில் எந்த எடிஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இயல் 1ல் வாழ்த்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாழ்த்து. திருவருட்பா. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்தது. ராமலிங்க அடிகளார். ஓகே, பாடலோட பொருள் பாருங்க. கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான், என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கிறான், என் பாட்டில் கலந்து இருக்கிறான், என் பாட்டின் இசையில் கலந்து இருக்கிறான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கிறான். ஸோ வள்ளலார் கடவுளை அதிகமாக ஒளி மூலமாக தான் வழிபடணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பசித்துயரை இவர் போக்கணுன்றது தான், அதாவது அன்பு மூலமாக தான் இவர் கடவுளை அடையணும் அப்படின்றது தான் இவர் எல்லா பாடல்களையும் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா, ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவரோட பெற்றோர் ராமையா, சின்னம்மையார். இவரோட நூட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகியன இவர் எழுதியவர். இவரோட பாடல்கள் அனைத்துமே திருவருட்பா என்னும் தலைப்பில் தான் தொகுத்திருக்காங்க. அதனால தான் மேலே கூட பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்து கீழே திருவருட்பா அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். அறிவுநெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. இது இவரோட ஃபேமஸான மேற்கோள்கள். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கும் போது இதைத்தான் அடிக்கடி கேட்பாங்க. வடலூரில் சத்திய தர்ம சாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூற்றிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இது கேட்பாங்கங்க. எங்கே அவர் அடுப்பு மூட்டினாரு அப்படின்னா வடலூரில். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 5/10/1823 30/1/1874 வரைக்கும். அவ்வளோதான். இந்த வாழ்த்து பகுதியிலேருந்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார் இவரை பற்றி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். இந்த லைனை 2-3 டைம் கேட்டிருக்காங்க. இந்த லைன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு தாங்க எல்லா செயல் பகுதியிலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ராமலிங்க வள்ளலாரோட சிறப்பு பெயர் கேட்பாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார். அவரோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் மருதூர். இவரோட பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமையா, சின்னம்மையார். இவரோட பாடல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவரோட பாடல் எல்லாமே திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் தான் தொகுத்திருக்காங்க. இதையும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம், இந்த மேற்கோள் கேட்பாங்க. இல்லைன்னா இவர் சத்திய தர்ம சாலையை எங்கே அமைப்பாங்க, வடலூரில் அமைச்சிருப்பாங்க, அதையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க வள்ளலார் பற்றினது. இன்னொரு தடவை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் நீங்களே ரீகால் பண்ணி பாருங்கள். ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் எங்கே பிறந்திருக்காரு? கடலூரில், மருதூர் மாவட்டம். இவரோட நூட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம், மனுமுறை கண்ட வாசகம். இவரோட பாடல்கள் எல்லாமே திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் வச்சுருக்காங்க. அனைத்து மதங்களோட நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவி பசித்துயர் நீக்கிறதுக்காக அறச்சாலைகளையும் அமைச்சிருப்பாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. இவர் எங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்னா வடலூரில் சத்திய தர்ம சாலையில் பசித்துயர் நீக்கிறதுக்காக ஒரு சங்கம் அமைச்சிருப்பார். இப்போ வரைக்கும் இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. மொத்தமே இவ்வளோதாங்க இவரை பற்றினது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. கடலூர், மருதூர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா?
கடலூரில் மருதூரில் பிறந்திருப்பாங்க. ராமலிங்க அடிகளரது பாடல்கள் டேஸ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டு உள்ளன. திருவருட்பா. இந்த 2 கொஷின் தாங்க அடிக்கடி திருப்பி கேட்குறாங்க. இதில் இந்த வாழ்த்து பகுதியில் திருவருட்பா, கண்ணில் கலந்தான், இந்த 2 லைன் இம்பார்ட்டன்ட். இந்த மேற்கோளும் கேட்பாங்க. ஸோ ராமலிங்க அடிகளார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சிலபஸில் இருக்கா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது. இந்த அடிகள் சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் தாங்க இது. பகுதி சியில் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றதுல இந்த 20வது அலகில் பாருங்கள். இங்கே சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் அப்படின்ற இருக்காங்க பாரு. ஸோ டைரெக்டாகவே இவர் சிலபஸில் இருக்கார். ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். தெரியுதுங்களா? ஓகே, இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024. இப்போ குரூப் 2ஓட கொஷின்ங்க இது. ஓகே, இதில் பாருங்களேன், சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை, இது 3மே திருவிக்கா எழுதின நூல்கள் தான். ஆக்சுவலாக இது சில பேருக்கு தெரியவே வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் திருவிக்காவோட நூல்கள்னாலேயே நிறைய கஜகஜன் இருக்கும். ஆனால் இதில் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்றது வல்லாரோட நூல் தான் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் எழுதாத நூலை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க படிக்கணும். சிலபஸை வச்சுட்டே நீங்கள் ஒரு பழைய புக்கை எடுத்து படிக்கும் போதும் சிலபஸில் இது எங்கே கவர் ஆகுது, இதை பற்றின கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து எதை படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.